சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். ஓரணியில் தமிழ்நாடு தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் ஏற்கனவே தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில இன்று வீடு வீடாக சென்று தற்பொழுது முதலமைச்சர் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். முதலமைச்சர் வீட்டு அருகே இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வீடு வீடாக சென்று தற்பொழுது முதலமைச்சர் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக ஆழ்வார்பேட்டை 3வது தெருவில் இருக்கக்கூடிய இல்லத்துல ஒரு வீட்டுக்கு சென்று தற்பொழுது திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கை, குறிப்பாக 2 கோடி குடும்பங்களை நேரில் திமுகவுடைய நிர்வாகிகள் சந்திக்க வேண்டும் என்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு பரப்புரை இயக்கத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தற்பொழுது முதலமைச்சரே நேரடியாக அவருடைய வீட்டில் அருகே இருக்கக்கூடிய அவருடைய பூத்து அருகே இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திற்கு சென்று வீடு வீடாக திமுகவுடைய சாதனை மற்றும் அரசுடைய திட்டங்கள் குறித்தெல்லாம் விளக்கி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில பார்க்கிறோம். முதலமைச்சர் நேரடியாக அவர்களிடம் இந்த திட்டங்கள் குறித்து ஒரு 5 கேள்விகள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கிறது. அரசுடைய செயல்பாடுகள், மத்திய அரசுடைய செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு 5 கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில அதை மக்களிடம் கேட்டு அவர்கள் அதற்கு ஆம் இல்லை என்ற பதிலளிப்பார்கள். அதன் பின்னர் திமுகவில் இணைவதற்கு அவருக்கு விருப்பம் என்று தெரிவித்தால் அவர்களை உறுப்பினராக சேர்க்கக்கூடிய இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை முதலமைச்சர் இன்றைய தினம் தொடங்கி வைத்து தற்பொழுது வீடு வீடாக சென்று அந்த பரப்புரையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொடர்ந்து அங்கு மக்களிடம் பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோகுல், தொடர்ந்து முதலமைச்சருடைய திட்டம் இன்று என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக இன்றைய தினம் முதலமைச்சர் தற்பொழுது ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற செயலியை தொடங்கி வைத்து அந்த உறுப்பினர் சேர்க்கையை 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். ஓரணியில் தமிழ்நாடு என்பது குறித்து விளக்க பொதுக்கூட்டம் நேற்று தமிழகம் முழுவதும் திமுகவினரால் நடத்தப்பட்ட நிலையில இன்று முதல் வீடு வீடாக சென்று 45 நாட்களுக்குள் 2 கோடி குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அதில் இலக்காக 1 கோடி குடும்பத்தினரை திமுகவில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். பூத்தில் 30% வாக்காளர்கள் திமுகவுடைய உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு 45 நாட்கள் இலக்கோடு இந்த திட்டத்தை திமுக வகுத்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு உறுப்பினர் சேர்க்கை பிரச்சார இயக்கத்தை திமுக தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சரே நேரடியாக தற்பொழுது வீடு வீடாக சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கையை நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவருடைய இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை 3வது தெருவில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் நேரடியாக முதலமைச்சர் சென்று திமுக அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள் குறித்தெல்லாம் அவர் நேரடியாக விளக்கி சொல்கிறார். குறிப்பாக 5 கேள்விகள் அதில் இருக்கிறது. தமிழக அரசுடைய செயல்பாடுகள் குறித்து இருக்கிறது. அதே போல மத்திய அரசுடைய செயல்பாடுகள் குறித்தும் இந்த கேள்விகள் இருக்கிறது. அதெல்லாம் முறைப்படி அவர்கள் பதில் அளிப்பதற்கு பின்னர் ஆம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்ததற்கு பின்னர் திமுகவுடைய உறுப்பினர்களாக இருந்தால் அவர்கள் அதன் பின்னர் திமுகவில் உறுப்பினராக இணைவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவித்தால் அவர்களை திமுகவுடைய உறுப்பினராக சேர்ப்பதற்கும் இந்த திட்டமானது தொடங்கியிருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு வீடாக சென்று திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கக்கூடிய இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கார். தேர்தல் வேலைகளை திமுக தொடங்கியிருக்கிறது. இது உறுப்பினர் சேர்க்கை மட்டுமல்லாமல் இது ஒரு பிரச்சார இயக்கமாகவே நடைபெறும் என்று, இது ஒரு பிரச்சாரம் என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது நேரடியாக முதலமைச்சரே அந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த ஆழ்வார்பேட்டை 3வது தெருவில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு நேரடியாக மக்களிடம் சென்று அவரே அரசினுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் குறித்தெல்லாம் விளக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையில பார்த்துட்டு இருக்கோம். வேலூரை தொடர்ந்து சென்னையிலும் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை முதலமைச்சர் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோகுல், தமிழ்நாடு முழுவதும் இந்த பரப்புரையானது மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அடுத்ததாக முதலமைச்சர் எந்த மாவட்டங்களுக்கு பயணம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக அவர் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய வார்டில் தற்பொழுது முதலமைச்சர் இந்த ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கார். மற்ற இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அவர் பொதுமக்களை சந்திப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. அவருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சென்னையில் மற்ற அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் தற்பொழுது முதலமைச்சர் இந்த ஓரணியில் தமிழ்நாடு
திட்டத்தின் அடிப்படையில் பிரச்சாரத்தை தொடங்குவார் என்றும் வரும் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி திருச்சி மற்றும் திருவாரூர் செல்ல இருக்கிறார். அதன் பின்னர் மயிலாடுதுறை செல்ல இருக்கிறார் அடுத்த வாரத்தில். அதன் பின்னர் திருப்பூர் மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறார். அவர் செல்லும் போதெல்லாம் மக்களை சந்தித்து இந்த ஓரணி தமிழ்நாடு என்ற இந்த திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களை சேர்ப்பது, பிரச்சாரத்தை மேற்கொள்வது உள்ளிட்ட வியூகங்களை அமைத்து திமுக தேர்தல் பணிகளை நடத்தும் என்றும், ஏற்கனவே திமுக பல்வேறு அடிப்படையில் தேர்தல் பணிகளை நடத்தி கோகுல், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம்.